இந்த வீடியோ வந்து நோ ஸ்பாய்லர் வீடியோ. இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் நான் போய் பார்க்கணும்ட்டு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து $1 million ப்ரொடக்ஷன் அண்ட் செகண்ட் திங் இந்த படத்தோட ட்ரெய்லர். இதெல்லாமே ஒரு ரீசனா சேர்ந்தது இந்த படத்துக்கு என்ன போகணும்ட்டு புஷ் பண்ண வச்சது. இந்த படத்துல இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாருமே அவ்வளவு சூப்பரா நடிச்சிடுறாங்க. மோஸ்டா நான் ரொம்ப கை தட்டி விசிலடிச்சு பார்த்த ஒரு 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 கேரக்டர்னா இந்த சின்ன பையனோட பேர் வந்து கமலேஷ் ஜெகன். இந்த படத்தோட ஒரு ஒரு பிளாஸ்ட்னா இந்த பையன் தான். இந்த பையனோட ஒரு ஒரு சீனுமே ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸோட டெலிவரி செமையா இருந்தது இந்த பையனோடது. சொல்லப்போனா இந்த படத்துல வந்து சரியான காமெடி இருக்கு. அந்த காமெடி பண்றது எல்லாமே இந்த பையன் தான். எல்லாம் சூப்பரா ஒரு ஒரு சீனுமே இந்த பையன் செமையா பண்ணிட்டு இருந்தான். அதுவும் ஒரு டான்ஸ் எல்லாம் வேற ஆடுவான் வீட்டுல. அந்த சீன்ஸ் எல்லாமே பயங்கரம் பிளாஸ்டா இருந்தது. இந்த கமலேஷ் ஜெகன் சூப்பரான ஒரு ஆக்டிங் பண்றாரு. அவருனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு 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 பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் எண்ட் கமலேஷ் ஜெகனோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். இவர் மட்டும் இல்ல, எல்லாருமே பயணப்பட்டிருக்காங்க. பட் இந்த சின்ன பையன் சூப்பரா பண்ணிருக்கான். இவனால வர ஒரு ஒரு காமெடியுமே சும்மா அடிப்பொலியா பயங்கரமா இருக்கு. பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി മുള്ളി സാർ. ஆனா அதர்ஸ் யோகி பாபுலாம் சின்ன கேரக்டர் தான். படம் ஃபுல்லா நம்ம டோட்டலா கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 10 to 15 minutes தான் வருவாரு. பட் ஆனா அவரோட கேரக்டருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் சசிகுமார் அண்ட் சிம்ரன் அவங்களோட பேர் ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. அந்த ரெண்டு கேரக்டருமே நம்மளோட ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தது சிம்ரன் அண்ட் சசிகுமாரோட கேரக்டர். அண்ட் இந்த படத்துல வந்து MS பாஸ்கர் அவரு பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல. MS பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் டெரிபிள் பெர்ஃபார்மர். அவரை பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல. அவருமே அவரோட வேலையை பக்காவா பண்ணிட்டாரு. இந்த படத்தோட டேரக்டர் யங் டேரக்டர், லைக் ஏஜ் ஆஃப் லைக் 24 to 25. அவருமே பிளாஸ்ட். இந்த படத்துல அவரு நடிச்சிருக்காரு கூட. அந்த நடிப்புமே நல்லா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்க கத்துக்கிறீங்களோ கத்துங்க, இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமா இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. அண்ட் இந்த படத்தோட காமெடி எல்லாம் பங்கமா இருக்கு. சிரிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவு காமெடிஸ் இருக்கு இந்த படத்துல வந்து ஒரு லவ் போர்ஷன் வரும். அந்த பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடுவுல ஒரு லவ் போர்ஷன் மாதிரி வரும். அந்த லவ் ப்ரொபோசல் பண்ற இடமே ரொம்ப யதார்த்தமா அழகா இருந்தது. அதுவும் ரொம்ப நேர்த்தியா சூப்பரா இருந்தது. ஒரு சீன் எதுக்கு வைக்கிறாங்களோ அந்த சீன் லாஸ்டா ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகுற மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப இங்க ஒரு சீன் ஸ்டார்டிங்ல ஒரு சீன் வருதுன்னா இந்த ஸ்டார்டிங் சீன்னால எண்ட் சீனுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு சீனுமே அந்த சீன் எதுக்காவது ஒரு பே ஆஃப் பண்ணிருக்கு அந்த படத்துல. சோ அதனால தேவையில்லாத சீன்ஸ் இல்ல எடுத்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தோணல. இந்த படத்துல ஒரு கிராஃப் இப்படி இறங்கி போயிட்டே இருக்கு. ஏன்னா அது என்ன கிராஃப்னா படம் நல்லா இருக்கிற மாதிரிக்கு நல்லா இல்ல, அந்த மாதிரி இல்ல. நல்லா நம்ம சந்தோஷமா ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். டக்குன்னு நம்ம அள வச்சிருவாங்க. டக்குன்னு ஒரு ஃபீல் குட் மூவ்மெண்ட் போகும். டக்குன்னு நம்ம அள வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மீட்டர்லயே தான் இந்த படம் இருக்கு. நம்மள வந்து ஒரு அழகா பேலன்ஸ் பண்றாங்க இந்த படத்துல. இது வந்து ஒரு சின்ன பிளாட் தான். அந்த பிளாட்டை வச்சு ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே, அழகான ஒரு ஃபீல் குட் மூவியா நம்மளுக்கு இந்த மூவி தந்திருக்காங்க. அடுத்து என்ன தெரியல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், இனிமே எங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீங்களாம் சிலோன் தமிழர்களா? படம் வந்து அதுதான். இப்போ இந்த மாதிரி ஒரு படம் கேரளால வந்திருந்ததுன்னா நம்ம பிளாஸ்ட் பண்ணி கொண்டாடி இருப்போம். நல்ல வேலை ஹோப் இந்த படம் வந்து OTT வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் நல்லா இருக்கு அந்த மாதிரி யாருமே சொல்லல. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே இந்த படம் வந்து பிளாஸ்டா ஓடிட்டு இருக்கு. ஏன் இந்த படம் நிறைய பேருக்கு அது பிடிக்குதுன்னா அந்த யதார்த்தமான ஒரு ரியாலிட்டி தான். ஊருக்கு ஒருத்தன் 2 பேர் நல்லவனா இருப்பான். அந்த நல்லவனுக்கு வாழ்க்கை எப்பவுமே நாராசமா தான் இருக்கும். ஸோ ஆனா கண்டிப்பா அதோட ரிட்டர்ன்ஸ் எங்கேயாவது நம்மளுக்கு கண்டிப்பா வரும். அந்த பண்ண நல்லதுக்கு தான் இந்த படத்துல சசிகுமாருக்கு நடந்த கிளைமேக்ஸ். உங்க அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம்? இந்த குணத்தால தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். உனக்கு மட்டும்தான் இது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு மேல இந்த படம் பத்தி பேசினா படத்தோட கதை பத்தி பேசுற மாதிரி ஆயிடும். அண்ட் திஸ் ரிவ்யூ வில் பி த ஸ்பாய்லர். இந்த ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாருமே இந்த படத்தை போய் பார்த்துட்டு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா இந்த படம் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தியேட்டர் பிளாஸ்ட் ஆகுது. ஸோ இந்த படம் பார்க்காதவங்க இன்னும் நீங்க போய் தைரியமா போய் பார்க்கலாம். இதுல எந்த குறையுமே இல்லை. படம் ஃபென்டாபிளஸா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா கமலேஷ் ஜெகனோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப சில சீன்லாம் ரொம்ப ரியாலிட்டியா
மனசை தொடுற மாதிரி இருக்கு. கடைசியில படம் வந்து ரொம்ப நம்மள டச் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் இந்த மூவியோட ரிவ்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.